வணக்கம். இப்போ இந்த புதுசா வந்திருக்கிற வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்னால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த முழு ப்ராசஸையும் எப்படி ரொம்ப சுலபமா முடிக்கலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக நாம இத ஒரு 5 பாகமா பிரிச்சிருக்கோம். வாங்க ஒன்னொன்னா உள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில கோல்டன் ரூல்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் முதல் ரூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்னு கூட சொல்லலாம். என்னன்னா, ஒரு மொபைல் நம்பர், ஒரு ஐடி கார்டு இல்லனா பாஸ்போர்ட் நம்பர், இத ஒரு வண்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். நிறைய காமனான தப்பெல்லாம் ஈஸியா தவிர்த்திடலாம். இப்போ இன்னும் சில முக்கியமான ரூல்ஸை பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு இருக்கிற பொதுவான சந்தேகங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிடும். உதாரணத்துக்கு, உங்க பேரு, அட்ரஸ் எல்லாம் வண்டியோட ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு ஃபியூல் எவ்வளவு கிடைக்குங்கிறது உங்க வண்டியோட வகையை பொறுத்து தான். கடைசியா ஒண்ணு, ஒரே மொபைல் நம்பர்ல நிறைய வண்டிகளை ரெஜிஸ்டர் பண்றது பிஆர்என் கேட்டகரிக்கு மட்டும்தான் முடியும். அடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கையில ரெடியா வச்சுக்கிறத உறுதிப்படுத்திக்க இங்க ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ல சேசிஸ் நம்பர் எப்படி இருக்கோ, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னு எதுவுமே மாறாம அப்படியே டைப் பண்ணணும். இங்க பாருங்க, நிறைய பேர் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக்க எப்படி சரி பண்றதுன்னு தெளிவா காட்டியிருக்காங்க. உங்க வண்டி நம்பர்ல ஸ்ரீ அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு நம்பர்ஸை மட்டும் தனித்தனி பாக்ஸ்ல என்டர் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பர்சனல் வெஹிக்கிள்ஸ்க்கும் கம்பெனி வெஹிக்கிள்ஸ்க்கும் எப்படி கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எது சரின்னு பார்த்து அந்த வழியில போங்க. இது ரொம்ப சிம்பிள். உங்க வண்டி ஒரு பர்சனல் வெஹிக்கிள்னா உங்க ஐடி கார்டு இல்லனா பாஸ்போர்ட் நம்பரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவே ஒரு கம்பெனி இல்லனா கவர்மெண்ட் ஃபண்டினா நீங்க கண்டிப்பா பிஆர்என் கேட்டகரியை தான் செலக்ட் பண்ணணும். சரி, இப்போ இந்த பிஆர்என், அதாவது பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டகரி பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். நீங்க ஒரு கம்பெனி இல்லனா ஒரு அமைப்புக்காக ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா முதல்ல உங்க நிறுவனத்துக்குன்னு ஒரு யூனிக் கோடு உருவாக்கணும். அதுக்கப்புறம் உங்க கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ற எல்லா வண்டிக்குமே இதே கோடை தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் பிஆர்என் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்ப நாம இந்த ப்ராசஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு கரெக்டான ஃபியூல் கோட்டா கிடைக்கணும்னா இந்த ஆஃபிஷியல் லிஸ்ட்ல இருந்து உங்க வண்டிக்கான சரியான கேட்டகரியை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நாங்க காட்ட போற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கவர்மெண்டோட அஃபிஷியல் கைட்லைன்ல இருந்து நேரடியா எடுத்தது தான். அதனால இதுல இருக்கிறது எல்லாமே 100% கரெக்ட்னு நீங்க முழுசா நம்பலாம். இப்ப இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா பாருங்க. வேணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு உங்க வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ல என்ன டைப் இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற கரெக்டான கேட்டகரியை இங்க கண்டுபிடிங்க. நாம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ப்ராசஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா எங்க ஹெல்ப் கேட்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் இல்ல டீசல் கிடைக்குங்கிறது நீங்க செலக்ட் பண்ண வெஹிக்கிள் கேட்டகரியை பொறுத்து தான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம், கரெக்டான கேட்டகரியை செலக்ட் பண்றது ரொம்ப அவசியம். ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டென்ஷனே ஆகாதீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா எந்த உதவி வேணும்னாலும் நீங்க 1919 அப்படிங்கிற அஃபிஷியல் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். சரி, இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல செக் பண்ண வேண்டிய அந்த முக்கியமான விஷயம் என்னது? உங்க சேசிஸ் நம்பர் தானே? கரெக்ட். அதை ரெடியா வச்சுக்கிட்டு கான்ஃபிடென்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.